ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மாஹாத்மியம் 13ஆம் அத்தியாயம். யமன் ஆறுதல் பெறுகிறான். பிரம்மதேவர் கூறினார், நீங்கள் கண்ட அதிசயம் என்ன? நீங்கள் ஏன் அதிகமாக சோகமாக உணர்கிறீர்கள்? துறவிகளுக்கு ஏற்படும் துன்பம் ஒருவரின் மரணம் வரை ஒருவருக்கு தொல்லையை ஏற்படுத்தும். பகவான் ஸ்ரீஹரியின் திருநாமத்தை திருப்பெயரை உச்சரிப்பதன் மூலம் மட்டுமே மிகப்பெரிய உலகத்தை அடைய முடியும். பின்னர் மக்கள் அரசரின் கட்டளைப்படி பகவான் ஸ்ரீஹரியின் உலகத்திற்கு செல்ல மாட்டார்களா? கோவிந்தனுக்கு செய்யப்படும் ஒரு வணக்கம் 100 குதிரை யாகங்களுக்கு பிறகு செய்யப்படும் ஒரு வணக்கத்திற்கு இணையானது. ஒரு யாகம் செய்பவர் மறுபிறவி எடுக்கிறார். ஆனால் பகவான் ஸ்ரீஹரிக்கு செய்யப்படும் வணக்கம் மேலும் பிறப்பை தடுக்கிறது. குருக்ஷேத்திரத்தால் என்ன பயன்? சரஸ்வதி தேவியால் என்ன பயன்? அவரது நாக்கின் நுனியில் ஹ மற்றும் ரி என்ற 2 எழுத்துக்கள் இருந்தால் ஒரு பிராமணர் ஒரு சண்டாள பெண்ணுடன், குறிப்பாக அவளுக்கு மாதவிடாய் சுழற்சி இருக்கும் போது உடலுறவு கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தும் அவர் இறக்கும் நேரத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைவு கூர்ந்தால் அவர் தனது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைவார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரை நினைவு கூர்வது விரும்புவதால் தடை செய்யப்பட்ட உணவை உட்கொள்வதால் ஏற்படும் பாவங்களின் திரளுக்கு மத்தியிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சேர்ந்து சாயுஜ்யத்தை அடைகிறார். வைசாக்கா என்று அழைக்கப்படும் இந்த வைகாசி மாதம் யமனே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்த மாதமாகும். அதன் புனித சடங்குகளை கேட்பதன் மூலம் கூட ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். அப்படியானால் புனித சடங்குகளை செய்வதில் அர்ப்பணிப்புள்ள ஒருவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்கிறார் என்பதை குறிப்பாக குறிப்பிட வேண்டுமா என்ன? ஒருவர் வைசாக சடங்குகளின் மகத்துவத்தை குறித்து பாடும்போது புருஷோத்தமன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். புனித சடங்குகளை செய்வதில் அர்ப்பணிப்புள்ள ஒருவர் எவ்வாறு முக்தியை அடைய முடியாது? உலகங்களின் தலைவரான பகவான் புருஷோத்தமர் நமது மூதாதையர். இந்த அரசர் வைசாக மாதத்தில் இந்த புனித சடங்குகளை செய்கிறார். அதை அவர் இறைவன் விரும்புகிறார். எனவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். அவர் எப்போதும் அவருக்கு ஆதரவாக நின்று அவருக்கு உதவுகிறார். யமனே, நீங்கள் அவரை தண்டிக்கவோ அல்லது அவருக்கு கற்பிக்கவோ தகுதியற்றவர். பகவான் வாசுதேவரின் பக்தர்களின் விஷயத்தில் அபசகுணம் எதுவும் இல்லை. பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் குறித்து அவர்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு ஊழியர் தனது எஜமானரின் பணிகளால் தனது திறனுக்கு ஏற்றவாறு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர் அந்த அளவிற்கு திருப்தி அடைய வேண்டும். அவர் நரகத்தில் விழமாட்டார். அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பணி அவரது திறனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும்போது ஊழியர் தனது எஜமானருக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த அளவிற்கு வேலைக்காரன் கடனில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியை அடைகிறான். முதலாளியிடம் அவர் தெரிவித்தவுடன் அவர் கடனில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விடுபடுகிறார். தனது கடமையை குறித்து முயற்சி செய்தால் அந்த உருவம் கொண்டவருக்கு, அதாவது பணியாளருக்கு எந்த குற்றமும் இல்லை. எனவே பணி சாத்தியமற்றதாகிவிட்டால் நீங்கள் புலம்புவது தகாது. பிரம்மதேவரால் இவ்வாறு கூறப்பட்டதால் யமன் மேலும் மனச்சோர்வடைந்தார். கண்ணீர் வழியும் விழிகளுடன் தனது பரிதாபகரமான நிலையை வெளிப்படுத்தும் விதமாக அவர் இந்த வார்த்தைகளை கூறலானார். அன்பானவரே, நான் பெற்ற அனைத்தும் தங்கள் பாத வழிபாடு மூலம் பெறப்பட்டது. தாமரையில் பிறந்த தலைவரே, இந்த மிகையான சக்தி வாய்ந்த அரசர் இந்த பூமியை ஆட்சி செய்யும் வரை நான் என் கடமையை மீண்டும் செய்ய மாட்டேன். பகவானே, அந்த அரசரை அவரது புனித சடங்குகளிலிருந்து நீக்கிவிட்டு பின்னர் கயையில் தனது மூதாதையர்களுக்கு அரிசி பிண்டங்களை வழங்கிய ஒரு மகனைப் போல நான் திருப்தி அடைவேன். கருணை உள்ளவரே, இதை அடைய எனக்கு உதவுங்கள். என் பணியை தவறாமல் நிறைவேற்றுங்கள். அதன் பிறகு நான் மீண்டும் ஒரு முறை நோய்களிலிருந்து விடுபட்டு தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவேன். யமன் கூறியதை கேட்டதும் பிரம்மதேவர் மீண்டும் ஒரு முறை கவலை கொண்டார். அவரை பல்வேறு வழிகளில் ஆறுதல் படுத்தி பிரம்மதேவர் மீண்டும் ஒரு முறை அவரிடம் கூறினார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புனித சடங்குகளில் அர்ப்பணிப்புள்ள அரசரை உங்களால் தடுக்க இயலாது. கோபத்தால் தாம் அவனை ஏமாற்ற விரும்பினால் காத்திருக்க நாம் முதலில் பகவான் ஸ்ரீஹரியை அணுகி அனைத்தையும் அவரிடம் தெரிவித்து அதன் பிறகு அவர் கூறுவதை நிறைவேற்றுவோம்.
அவரே உலகை படைத்தவர், அவரே தர்மத்தை பாதுகாப்பவர், அவரே நமது வழிகாட்டி, தண்டிப்பவர், படைப்பவர் மற்றும் கட்டுப்படுத்துபவர். தர்மராஜரே, அவர் ஏதாவது கூறிய பிறகு மேற்கொண்டு நாம் கூற எதுவுமில்லை, எந்த வாதத்திற்கும் இடமில்லை. நாம் மேலும் சர்ச்சை செய்வது முறையல்ல. பூமியிலும் அரசர் தீர்க்கமாக எதையும் கட்டளையிட்ட பிறகு யாரும் வாதிடுவதை எங்கும் காணவில்லை. இவ்வாறு யமனை ஆறுதல் படுத்திய பிறகு பிரம்மதேவர் அவருடன் திருப்பார்கடலுக்கு சென்றார். குணங்கள் பண்புகள் இல்லாத அதற்குரிய உயர்ந்த இறைவனான பகவான் புருஷோத்தமனை புகழ்ந்து பாடினார். சாங்கியம் மற்றும் யோகம் மூலம் மட்டுமே அடையக்கூடிய ஒற்றை மற்றும் ஒரு நொடி கூட இல்லாத ஞானம் மட்டுமே கொண்டவர். பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மதேவரின் புகழை பெற்ற போது அவர்களின் முன் தோன்றினார். யமனும் பிரம்மதேவரும் அவசரமாக அவருக்கு வணக்கம் செலுத்தினர். மேகத்தின் சலசலக்கும் சத்தம் போன்ற கம்பீரமான வார்த்தைகளிலும் துனியிலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களிடம் உரையாடினார். நீங்கள் இருவரும் ஏன் இங்கு வந்தீர்கள்? பேய்களால் ஏதேனும் துன்பம் ஏற்பட்டதா? யமனின் முகம் ஏன் வெளிரி வாடி போயிருக்கிறது? அவன் ஏன் தலைகுனிந்திருக்கிறான்? இதை விளக்குங்கள் பிரம்மதேவரே. இவ்வாறு கூறப்பட்டவுடன் தாமரையில் பிறந்த இறைவன் கூறினார், தமது அடியார்களில் மிகச் சிறந்தவரான மன்னர் ராஜ்யத்தை நிர்வகிப்பதில் ஈடுபடும் போது வைசாகத்தின் புனித சடங்குகளில் அர்ப்பணிப்புள்ள மனிதர்கள் மாறாத பெரிய பகுதியை அடைகிறார்கள். எனவே யமனின் நகரம் காலியாகிவிட்டது. எனவே யமன் மிகவும் சோகமாக இருக்கிறார். அவர் அரசருடன் போரிட்டார். அவரை கொல்ல அவர் தனது கோலை உயர்த்தினார். ஆனால் அவர் உன் சக்கரத்தால் தோற்கடிக்கப்பட்டார். எனவே யமன் என்னிடம் வந்தார். உமது உன்னத ஆன்ம பக்தர்களுக்கு தண்டனை வழங்க நாங்கள் தகுதியற்றவர்கள். எனவே நாங்கள் தம்மிடம் மட்டுமே அடைக்கலம் புகுந்துள்ளோம். பெரிய பகவானே, அந்த மன்னனை தண்டித்து தமக்கு அன்பான யமனை காப்பாற்றுங்கள். இதை கூறியதும் இறைவனான ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகைத்தபடி பிரம்மதேவர் மற்றும் யமனிடம் கூறலானார், நான் மற்றும் லக்ஷ்மி, என் உயிர் காற்றுக்கள் மற்றும் உடல், ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், வைஜெயந்தி என்ற என் வனமாலை, ஸ்வேத தீபம், வைகுந்தம், திருப்பார்கடல், ஆதிசேஷன் மற்றும் கருடனை கூட கைவிடுவேன். ஆனால் என் பக்தனை கைவிடுவதில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. எனக்காக உலக இன்பங்களை துறக்கும் என் பக்தர்களை நான் எப்படி கைவிட ஆர்வமாக இருக்க முடியும்? அவர்கள் எனக்காக தங்கள் உயிரை கூட துறக்க தயாராக இருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்னுடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே உங்கள் துயரத்தை அடக்குவதற்கு வேறு வழிகளை கண்டுபிடிப்பேன். அந்த மன்னனுக்கு பூமியில் 10,000 ஆண்டுகள் ஆயுள் என்னால் வழங்கப்பட்டது. அவற்றில் 8,000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. மனிதர்களை அழிப்பவரே, அவரது வாழ்க்கையின் மீதமுள்ள பகுதி கழிந்தால் அவர் என்னுடைய சாயுஜ்யத்தை அடைவார். அதன் பிறகு வேணன் என்ற ஒரு கொடியவன் ராஜாவாக மாறுவார். அவர் இந்த புனிதமான அனைத்தையும் அழிப்பார். ஸ்ருதிகளில் கூறப்பட்டுள்ள சடங்குகள் அந்த நேரத்தில் வைசாக புனித சடங்குகளும் அழிந்துவிடும். அவன் மட்டுமே செய்த பாவங்களால் வேணன் அழிந்து விடுவான். பின்னர் நான் பிருத்துவாக அவதரித்து புனித சடங்குகளை மீண்டும் பரப்புவேன். பின்னர் நான் மக்களிடையே வைசாக சடங்குகளை பிரபலப்படுத்துவேன். 1000-ல் ஒருவர் மட்டுமே எனது உண்மையான பக்தராக இருப்பார். அவர் தனது சொந்த உயிர்களை எனக்கு அர்ப்பணிப்பார். மேலும் சொத்துக்களை சேகரிக்கும் விருப்பத்தை துறப்பார். இந்த புனித சடங்குகள் அத்தகைய மனிதர்களிடையே மட்டுமே இருக்கும். பூமியில் எனது இந்த புனித சடங்குகளை பலரில் ஒருவர் அறிந்திருப்பார். அதன் பிறகு உங்கள் பணி நிறைவேறும். மனிதர்களை அழிப்பவரே, சோகமாக இருக்க வேண்டாம். வைசாக சடங்குகளை கடைபிடிக்கும் அனைத்து உன்னத ஆன்மாக்களும் இந்த வைசாக மாதத்தில் உங்களுக்கு உங்கள் பங்கை கொடுக்கும் சிறிது நேரம் ஆனவுடன் நான் அரசரையும் உங்கள் பங்கை கொடுப்பேன். எனவே உங்கள் துக்கத்தை அமைதிப்படுத்துங்கள். ஒன்று வீரத்தில் உங்கள் பங்கை நிகழ்காலத்தில் அனுபவிக்கிறார். ஏனென்றால் தாம் வலிமையில் உயர்ந்த எதிரி. தன் பங்கை தொடர்ந்து சாப்பிடுபவன் துயரப்படுவதில்லை. ஆண்கள் தங்கள் புனித நீராடும் நேரத்தில் தினமும் அர்க்கியத்தை தமக்கு கொடுக்க வேண்டும். வைசாக மாதத்தின் கடைசி நாளில் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பானையை தயிர் கலந்த சமைத்த அன்னத்தையும் அவர்கள் உங்களுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால்
வைசாகத்தின் புனித சடங்குகளை அவர்கள் கடைபிடிக்கும் அனைத்தும் பலனளிக்காது. எனவே எனக்கு அர்ப்பணிப்புள்ள அரசரிடம் கோபத்தை தவிர்க்கவும். அவர் தங்களுக்கு தங்கள் பங்கை தருவார். தங்கள் பங்கை தங்களுக்கு கொடுத்து வைசாகத்தின் பெரிய புனித சடங்குகளை செய்பவர்களுக்கு தம் காரணமாக எந்த தடையும் இருக்கலாகாது. அவர்கள் வெளிப்படையாக என்னை மட்டுமே வணங்கி தர்மங்களின் பாதுகாவலரான தம்மை தவிர்த்துவிட்டால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, தாம் என் கட்டளைப்படி அவர்களை தண்டிப்பீர்கள். அரசர் தமது பங்கை தமக்கு கொடுக்க சுனந்தரை அனுப்புவேன். என் கட்டளைப்படி அவர் சென்று தம் பங்கை கொடுக்கச் செய்வார். யமன் அருகில் இப்படி காத்திருந்த போது கருடவாகன பெருமான் யமனின் பங்கை மன்னருக்கு செலுத்துமாறு சுனந்தரை அனுப்பி யமனின் பங்கை செலுத்துமாறு அறிவுறுத்தினார். அவர் அங்கு சென்று அரசருக்கு அறிவுரை கூறிவிட்டு மீண்டும் பகவான் அருகில் வந்தார். இவ்வாறு யமனுக்கு ஆறுதல் கூறிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கேயே மறைந்து விட்டார். பிரம்மதேவரும் யமனுக்கு ஆறுதல் கூறி அவரை விரைவாக செல்ல அனுமதித்தார். அவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டு தனது சீடர்களுடன் தனது இருப்பிடத்திற்கு சென்றார். மனதில் ஓரளவு மகிழ்ச்சி அடைந்த யமன் தனது நகரத்திற்கு திரும்பினார். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளையினாலும் சுனந்தரின் அறிவுரையினாலும் வைசாகத்தின் புனித சடங்குகளை கடைபிடிக்கும் அனைத்து மக்களும் யமனுக்கு பங்கை கொடுக்கிறார்கள். மனிதர்கள் தர்மராஜரை மதிக்கவில்லை என்றால், பங்கை வழங்கவில்லை என்றால் வைசாக சடங்குகளிலிருந்து கிடைக்கும் தகுதியை அவரே எடுத்துக்கொள்கிறார். வைசாக மாதத்தில் தினமும் பக்தர் புனித நீராடி யமனுக்கு அர்க்யம் யாகம் செய்ய வேண்டும். இதை செய்தால் புண்ணியம் கிடைக்கும், இல்லை என்றால் எல்லாம் வீண். வைசாக மாதத்தில் வரும் முழு நிலவு நாளில் தர்மராஜருக்கு ஆரம்பத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பானை, தயிர் கலந்த சமைத்த சோறு ஆகியவற்றை மக்கள் வழங்க வேண்டும். பின்னர் அந்த மனிதன் அதையே பிடரிகளின் சார்பாக வழங்க வேண்டும். அதன் பிறகு மதுவை கொன்ற ஜனார்த்தன மூர்த்திக்கு அதையே அவர் காணிக்கையாக கொடுக்க வேண்டும். குளிர்ந்த நீர், தயிர் கலந்த சமைத்த அரிசி, வெற்றிலை, பழங்கள் மற்றும் பணப்பரிசுகள், மணி உலோக பாத்திரத்தில் வைக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு பிராமணருக்கு கொடுக்க வேண்டும். மாதாந்திர புனித சடங்குகளை விளக்கும் ஒரு பிராமணருக்கு மதுசூதன தெய்வத்தின் தெய்வீக உருவத்தை அவர் கொடுக்க வேண்டும். அவர் வறுமையால் துன்பப்பட நேரிடலாம். பக்தர் அதே புனித சடங்குகளை விளக்கியவரை தனது அனைத்து செல்வங்களாலும் கௌரவிக்க வேண்டும். இவ்வாறு சுனந்தரின் கட்டளைப்படி அரசர் அதற்கேற்ப அனைத்தையும் செய்தார். அவர் தனது வாழ்க்கையின் மீதமுள்ள பகுதியை அவர் விரும்பியபடி அனைத்து உலக இன்பங்களையும் அனுபவித்து கழித்தார். மகன்கள், பேரன்கள் மற்றும் பிறருடன் அவர் பகவான் ஸ்ரீஹரியின் இல்லத்திற்கு சென்றார். அந்த மன்னர் வைகுந்தத்திற்கு சென்றபோது அடிப்படை ஆட்சியாளர் வேணன் அரசனானார். அனைத்து புனித சடங்குகளும், குறிப்பாக வைசாக சடங்குகள் அந்த கொடியவரால் அழிக்கப்பட்டன. அவை மீண்டும் பூமியில் தங்கள் புகழை இழந்தன. அவை பெரும்பாலும் முக்திக்கு காரணமாக இருந்தன. வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்ட இந்த அற்புதமான புனித சடங்குகளை யாரும் அறிந்திருக்கவில்லை. பல பிறவிகளில் பெறப்பட்ட புண்ணியங்கள் பலனளிக்கும் போது மட்டும் மனம் வைசாக புனித சடங்குகளில் தீவிரமாக சாய்ந்துவிடும். முனிவர் கூறினார், உண்மையில் தீய மன்னன் வேணன் முந்தைய மன்வந்தரத்தில் இருந்தான். இக்ஷ்வாகு குலத்தின் குடும்பத்தின் வாரிசான இந்த மன்னன் இந்த வைவஸ்வத மன்வந்தரத்தில் இருக்கிறான். இதை நான் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது தாங்கள் விவரிக்கிறீர்கள். அவர் கீர்த்திமான் வைகுந்தத்திற்கு சென்று விட்டார். பின்னர் வேணன் அரசனாக இருப்பார். இது எப்படி சாத்தியம்? மிகுந்த அறிவுடைய ஸ்ருத தேவரை இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பீராக. ஸ்ருததேவர் பதிலளித்தார், யுகங்கள் மற்றும் கல்பங்களின் ஏற்பாட்டில் உள்ள இந்த வேறுபாட்டின் காரணமாக மட்டுமே புராணங்களில் மோதல் உள்ளது. கதை வெளிப்படையான முரண்பாடுகளை உள்ளடக்கியதாக இருந்தால் அதன் நம்பகத்தன்மை குறித்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கலாகாது. தினசரி கல்பம் கடந்துவிட்டால் இந்த கதை நிரந்தரமானது மற்றும் அற்புதமானது. இது மார்க்கண்டேய முனிவரால் எனக்கு கூறப்பட்டது. அது இப்போது தங்களுக்கும் கூறப்பட்டது. அரசரே, தாங்கள் அதை செவிமடுத்தீர்கள். எனவே வைசாக சடங்குகள் பிரபலமடைய கூடாது. பலவற்றில் ஒன்று மட்டும்
மட்டுமே அதை அறியும். அவர் உலக இன்பங்களில் பற்றற்றவராக இருப்பார். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பார். 13ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.